சிந்தை இயேசுவின் சிந்தை உங்களில் இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் காணப்பட்ட சகல மனிதனுடைய பாவங்களுக்காக பாவ பரிகாரியாக அவர் கல்வாரி சிலுவிலே தம்மை தாமே தியாகமாய் அர்ப்பணித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஒப்பிட முடியாத மகிமையை துறந்தவராக இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்ததனுடைய அந்த நோக்கம் பாவத்தில் கிடைக்கிற ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் மிகவும் தாழ்மை கோலத்தை ஏற்றுக்கொண்டவராய் ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமைக்கு தன்னை பரிபூர்ணமாக தாழ்த்தி, அதாவது மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக, அந்த அளவுக்கு ஒரு தாழ்மையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. உலக மக்களுடைய சகலருடைய மீட்புக்காக பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும்படியாய் அவர் தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததை கொடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் இங்கே வலியுறுத்தி அவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டுமானால் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே காட்டினதானே, அவருடைய வாழ்க்கையிலே அவர் காட்டினதானே அந்த தாழ்மையும் அப்படிப்பட்ட அந்த சுபாவங்கள் அவரை பின்பற்றி கடந்து செல்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாட்களை பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அவரை பின்பற்றி கடந்து செல்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுயம் என்கிறதான அந்த பாவத்தை முற்றிலுமாக வெறுத்து தியாக சிந்தனையோடு கூட மற்றுள்ளவர்களுடைய காரியங்களில் கரிசனை உள்ளவர்களாக, மற்றுள்ளவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக வாழும்படியாக தான் தேவனுடைய பிள்ளைகள் நாட்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாழ்மை கோலம் கொண்டு இந்த பூமியில் அவர் கடந்து வந்த பொழுது இந்த உலகத்திலே காணப்பட்ட சகல ஜனங்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த 2 நாட்கள்ல நன்மை செய்கிறவர்களாக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில காண்பித்து கொடுத்ததான அந்த மாதிரியின்படியே நாமும் ஏழை எளிய ஜனங்களை ஆதரிக்கிறவர்களாக, தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி, நம்முடைய மாம்சீகமான சிந்தனையானது, நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களாய் மேலான காரியத்தை நோக்கமுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாட்களே கர்த்தர் விரும்புகிறார். அவர் மீண்டும் சொல்லுகிறதான பொழுது அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி, அவள் கல்வாரி சிலுவையின் மறிக்க அந்த மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையானது நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். அவரிடத்தில் காணப்பட்ட கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த சிந்தையானது, அந்த சுபாவங்கள், அந்த நல்ல எண்ணங்கள் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாய் நாட்கள் நம்மை பரிபூர்ணமாய் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கின்றதான அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றியை செலுத்துகிறோம். தகப்பனே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்ற வார்த்தையின்படி அப்பா, ஒவ்வொரு நாட்களும் உம்மை போல மாறுவதற்கு நாங்கள் பிரயாசப்பட, அதை போல வாழ்வதற்கு உங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய சிந்தனையினால் யாவரும் நிறையப்பட, தரிப்பிக்கப்பட
கர்த்தர் கிருபை செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.